இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் மாம்பழ பாயசம் தாங்க செய்ய போறேன். சீசன் இருக்கும்போதே நீங்களும் இத ஒரு டைம் ட்ரை பண்ணிடுங்க. சூப்பரான டிஷ்ஷு. இந்த பாயசம் செய்யறதுக்கு ஸ்டவ்வோ, மிக்ஸியோ தேவையில்ல. கனிஞ்ச மாம்பழமும் கையும் இருந்தா போதும். கையில நல்லா பெசஞ்சு கூழாக்கிட்டு, தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டுட்டு, ஏலக்காய், நம்மக்கிட்ட இருக்கிற பாதாம், முந்திரி, பிஸ்தா எந்த நட்ஸாக இருந்தாலும் அதை போட்டு மேலே தூவிட்டு, தேங்காய் பாலை கலந்துட்டோன்னு வச்சிங்களேன், சூப்பரான பாயசம் ரெடிங்க. நான் இன்றைக்கி இந்த பாயசம் எதுக்கு செய்கிறேன்னா, இன்றைக்கி எங்கள் அம்மாவோட நினைவு நாள். எங்கள் அம்மா இறந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கேனான்னு நினைக்கும்போது என்னாலேயே என்னை நம்ப முடியலங்க. எங்கள் அம்மாவை நான் மறந்துட்டு என் குடும்பத்தோடு நான் அட்டாச் ஆகியிருக்கிறேன். இதுதான் ஒவ்வொரு பெண்ணோட சூழ்நிலையும் இதுதான். அம்மா மேலே எவ்வளோதான் பாசம் இருந்தாலும் அவங்க புருஷனை பார்க்கணும், பிள்ளைங்கள பார்க்கணும் சொல்லிட்டு நம்ம பெத்த அம்மாவை மறந்துடுறோம். ஏன்னா நான் 1 வருஷம் ஆகும்போது எங்கள் அம்மாவை பற்றி பேசினா எனக்கு கண்ணில் தண்ணி தானாக வரும். இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் நல்லா பேசுகிறேன். அப்போ நான் அந்த அளவுக்கு எங்கள் அம்மாவை மறந்துருக்கிறேன்றது தான் உண்மை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அம்மாவை மாதிரி எந்த உறவுமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் என்ன